செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயிரவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விஷம் வரும் அருளோடு பெருநிலமளிக்கும். வணக்கம். பாடல்களை சிறப்பாக வச்சுட்டீங்க. இன்னைக்கு வந்து காவலம்பாடி இல்லையா, திருக்காவலம்பாடி. அந்த பேரே வந்து வளம் மிக்க சோலை அப்படின்னு பொருள். வளம், கானா சோலைன்னு ஒரு பொருள் உண்டு, காடு சோலை அப்படின்னு. பாடி அப்படின்னா தங்குமிடம் அப்படின்னு அர்த்தம். எல்லா இடங்கள்லையுமே பெரும்பாலும் இந்த படை வீரர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தங்கும் இடத்திற்கு பேரே பாடி வீடு அப்படின்னு தான் சொல்றது. படை வீடு, பாடி வீடு. பாடினா தங்குதல், தங்குவதற்காக கட்டப்பட்டிருப்பது. ஸோ பாடினா தங்குமிடம். ஸோ காவலம்பாடி. இந்த கோவிலும் ரொம்ப பக்கம்தான். திருநாங்கூர்ல இருந்து 1.5 மைல், அதாவது 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. இந்த கோயில்ல வந்து தாயார் தனியா இல்லை, இதோட பாமா, சத்யபாமா ருக்மிணியோட இவர் கிருஷ்ணனா இங்க இருக்கார். மூலவர் வந்து கோபாலகிருஷ்ணனாக இருக்கிறார். இன்னொரு, அதாவது கோபாலகிருஷ்ணன் சொல்லும் போது அவருடைய தோற்றம் வந்து ராஜகோபாலனாக, அதாவது கையில் சாட்டையோடு இந்த மாடுகளை மேய்க்கக்கூடிய கோலத்துல கன்றின் மேல், பசுவின் மேல் கையை வைத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த கோலத்துல இங்க இருக்கிறார். இந்த கோவிலுக்கு என்ன தலபுராணம் சொல்றாங்கன்னா, இந்திரன் வந்து, அதாவது பாரிஜாத மலர் சொர்க்கத்துல இருக்கு, அதை பார்த்து இவ ஆசைப்படுறா. அந்த இவ கேட்டதுனால அந்த பேர் என்ன, சத்யபாமா கேட்கிறா. ஆகவே அந்த மலரை வந்து இந்திரன்ட்ட கேட்கும்போது இந்திரன் என்ன சொல்றான், இது தேவலோகத்தினுடைய மரம், இந்த மலர் தேவலோகத்திற்குரியது, இங்க வந்து இதை பார்த்துட்டு போ, ஆனா கீழே பூமிக்கு எல்லாம் கொடுத்து விட முடியாது, பூமிக்கு இது கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே தகராறு வந்துருது. அப்ப கிருஷ்ணன் என்ன செய்யறாரு அப்படின்னா, சண்டை போட்டு அந்த சோலையை தடுக்க வருகிற எல்லாரையும் அடித்து விரட்டி விட்டு அந்த சோலையையும் ஒரு வழி ஆக்கிட்டு அந்த பாரிஜாத மரத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து பூமிக்கு வந்துடுறார் அப்படின்னு கதை. துவாரகையில வச்சாருன்னு சொல்லுவாங்க, இங்கே காவலம்பாடியில கொண்டு வந்து வைத்தார் என்று இன்னொரு கதையாக இவங்க சொல்லுவாங்க. ஆகவே இது துவாரகை, வட துவாரகை மாதிரி, இது தென் துவாரகைக்கு இணையானது, இந்த இடம் துவாரகைக்கு இணையானது அப்படின்னு இத தலபுராணத்துல சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அவர் தாயார்கள் இருவரும் இருக்க அவர் அங்க அருளி செய்கிறார். இதுல முக்கியமான இடம் என்னன்னா, இது பக்கத்துலதான் குறையலூர்ங்கிற ஊர் இருக்கு. இந்த குறையலூர் தான் திருமங்கை ஆழ்வாரனுடைய சொந்த ஊர். அங்கதான் அந்த மங்கை மடம்னு சொல்லப்படுகிற திருமங்கை ஆழ்வார் 1000 பேருக்கு நிதமும் அன்னதானம் செய்த அந்த மடம் அங்கதான் இருக்கு. ஆகவே இந்த திருக்காவலம்பாடிக்கு அருகில் இருப்பது திருமங்கை ஆழ்வாரனுடைய பிறந்த ஊர், அவர் அன்னதானம் செய்த ஊர் அது. தாளந்து உலகம் முற்றும் தடமலர் பொய்கை புக்கு நாவளம் நவின்று அங்கு ஏத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய். உலகம் முற்றும் தா அளந்து, உலகம் முழுவதையும் தாவி தாவி அளக்கிறது எது, அந்த கஜேந்திரன்கிற யானை. எதற்காக அப்படி அலைகிறதுனா, இறைவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல பூவை பறிக்கணுமே அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் தாவி தாவி போகுது, வேகமா தாவி தாவி போகுது. அப்புறம் அப்படின்னு நமக்கே தெரியும், நல்ல நீர்நிலைகளுக்கு தான் தடம்னு பேரு. அப்படி ஒரு பொய்கைய பார்த்துருது, அதுல மலர் இருக்கு, தடமலர் பொய்கை, நன்கு மலர்கள் பூத்த ஒரு நீர்நிலை பொய்கையை பார்க்கிறது. புக்கு அதனுள் புகுகிறது. அப்படி புகும்போது என்ன ஆயிருது, அங்க இருக்கிற முதலை அதன் காலை கவ்விருது. அப்ப அது என்ன பண்ணுது, நாவளம் நவின்று அங்கு ஏத்த, ஏத்த அப்படின்னா புகழ்பாடன்னு அர்த்தம். நாவளம் நவின்று, அதாவது நாவிற்கு வளம் சேர்க்கக்கூடிய விஷயத்தை சொல்லி
நான் இறைவனை புகழ்கிறதாம். அது ஆதி மூலமேன்னு அதுக்கு சொன்னதாக நம்ம எப்ப எல்லா இடங்கள்லையும் கேட்போம். இது அவர் எப்படி சொல்றாரு, நாவளம் நவின்று அங்கு ஏத்த அப்படின்னா, நாவிற்கு வளம் சேர்ப்பது எது? அப்ப நாராயணா என்னும் நாமம், ஆதி மூலமே என்று இறைவனை வணங்கும் அந்த பெயர் தான் நாவிற்கு வளம் சேர்க்கும் பெயர். ஆகவேதான் அவர் அந்த வார்த்தையை எப்படி போடுறாரு, நாவளம் நவின்று, ஆதி மூலமேன்னு கூப்பிட்டதுன்னு சொல்றத இவ்வளவு நுட்பமா சொல்றாரு. நாவளம் நவின்று அங்கு ஏத்த, நாகம்னா யானைக்கு இன்னொரு பெயர் நாகம். மூங்கில், யானை, பாம்பு மூணுக்குமே நாகம் என்கிற பெயர் பொருந்தும். சோ நாகம், நாகத்தின் நடுக்கம், பாம்பினுடைய துயரத்தை பதட்டத்தை தீர்த்தாய். மாவளம் பெருகி, இந்த இடத்துல மாவளம்னா அதிக மிகு வளம் அப்படின்னு பொருள். மிகுந்த வளம் பெருகி மண்ணும், மண்ணுனா நிலைத்திருக்கும், நிலைத்திருக்கக்கூடிய மிகுதியான வளம் பெருகி நிறைந்திருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய மறையவர் வாழும் நாங்கை, மறையவர்களெல்லாம் வசிக்கக்கூடிய, நான்மறைகளை ஓதுவோர் வசிக்கக்கூடிய நாங்கை காவலம்பாடி, திருநாங்கூரில் இருக்கும் காவலம்பாடி என்னும் தலத்தில் மேய உரைகின்ற கண்ணனே, நீயே களைகன், நீயே என் துயரம் தீர்ப்பவன். களைகன் அப்படின்னா என் துயரத்தை களைவாயாக, களையும் பொருட்டு அப்படின்னு அர்த்தம். களைகன் அப்படின்னா என் துயரத்தை தீர்க்கும் பொருட்டு, அது களைகன் நீயே, என் துயரத்தை தீர்க்கும் பொருட்டு இருப்பவன் நீயே அப்படின்னு அவரை சரணடைகிறார். சரணாகதியினுடைய ஒரு முக்கியமான அம்சம் இந்த பாடல் அப்படின்னு சொல்றது. ஏன்னா துயரத்தை நீ நீக்க வேண்டும் என்பதற்காக நீ யார்கிட்ட போய் நீ சொல்லுவ? எவன் உன்னை விட வலியவனோ, எவன் உன் துன்பத்தை தீர்ப்பதற்கு வல்லவனோ அவன்கிட்ட போய் தான் நீ என் துயரத்தை நீக்குவாயாகன்னு ஒருத்தன் கேட்க முடியும். நீங்க இங்கிருந்து கிளம்பி திடீர்னு வந்து ஒரு வீட்டு பக்கத்துல 2-3 பேர் வந்து தகராறு பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து கிளம்பி போய் அங்க இருக்கிற பிள்ளையார் கோயில் பூசாரி கிட்ட போய் நீங்க கேட்பீங்களா, என் துயரத்தை தீர்த்து வைப்பாயாகன்னு? கேட்க மாட்டோம். அப்ப எவர் வலியவரோ அவர்கிட்ட போய் தான் நம்ம நிற்போம். அப்ப எவரால் துன்பத்தை தீர்க்க முடியுமோ, எவரிடத்தில் போய் சேர்ந்தால் நம் துன்பங்கள் தீர்க்கப்படுமோ அவரை போய் சரணடைந்து அவரிடத்துலதான் நீங்க இந்த வார்த்தையை கேட்க முடியும், என் துயரத்தை தீர்ப்பாயாக. ஆகவே இது சரணாகதியினுடைய முதல் அம்சம். சரணாகதி வந்து வெவ்வேறு அம்சங்கள், சரணாகதி பத்தி பேசும்போது தனியாவே பேசலாம். அதுல முதல் அம்சம் என்ன அப்படின்னா, தன்னை உணரும் பொருட்டும் தனக்கு ஆன்ம விடுதலை பெறும் நோக்கிலும் சரணாகதி செய்யறது இன்னொரு கட்டமா தான் வருது. முதல் கட்ட சரணாகதி எதுக்கு அப்படின்னா, இந்த உலகில் பிறந்த துயரத்தை நீக்கிக் கொள்வதற்காக நீங்க போய் இறைவனை சரணடைதல், துயரம் நீக்கும் பொருட்டு அவனை சரணடைதல், அது முதல் கட்டம்னு தான் சொல்லப்படுகிறது. எல்லா சரணாகதி தத்துவங்கள் பிரபத்தி பத்தி பேசுனீங்கன்னா, பிரபத்தில இறைவனை சரணடைபவருக்கு வெவ்வேறு நோக்கங்கள் இருக்கும்னு பேசியிருக்காங்க. அப்ப அதில் ஒரு நோக்கம் என்ன? இந்த உலகின் துயரங்கள் தாழ முடியாமல் ஒருத்தன் இறைவன்கிட்ட போய் சரணடைகிறான். அதற்கு பிறகுதான் அவன் இறைவனை உணர்ந்து இன்பமும் துன்பமும் ஒருபோல் பாவித்து இறைவனை சரணடைவதே உயிரின் இயற்கை என்று உணர்ந்து சரணடையும் போது அவன் வேற ஒருத்தர் ஆயிடுறான். ஆனா முதல்ல இறைவனை தேடி வர்றது என்ன அப்படின்னா இந்த காரணம் தான். ஆகவே இந்த இடத்துல அவர் என் துயரத்தை நீக்குவாயாகன்னு கேட்கிறார். ஏனமாகி மண்ணிடந்து விண்ணவர் வேண்ட மாவலி வலி தொலைப்பான் சென்று வேள்வியில் குறை இறந்தாய். நம்ம இதுல இருக்கிற மாதிரி வாசிக்கல, இப்படி பொருள் எப்படி எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறோம். மண்ணிடந்து ஏனமாகி அப்படின்னா முதல்ல மண்ணை இடந்துட்டு அப்புறம் ஏனமானாரா? அப்படி இல்லை. ஏனமாகி மண்ணிடந்து, ஏனம் என்றால் பன்றி, ஏற்கனவே பார்த்திருப்போம். ஏனம், கேழல் இது எல்லாமே பன்றியை குறிக்கும் சொற்கள், தமிழ் சொற்கள். அப்ப ஏனமாகி, ஏனம்னா பன்றி வடிவு, வராக அவதாரம், வராகத்தின் உருவெடுத்து மண்ணுனா இந்த இடத்துல பூமியை இடந்து, பூமியை வந்து தரை இதற்குள் ஆவரண கடலுக்குள் புகுத்தப்பட்டிருந்த பூமியை தோண்டி எடுத்து அதை அதற்குரிய இடத்தில் வைத்தாய். விண்ணவர் வேண்ட, விண்ணவர்கள்னா தேவர்கள், தேவர்கள் எல்லாம் போய் வேண்டுறாங்க, இது மாதிரி மாவலி சக்கரவர்த்தியே எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார், எங்களுக்கு எதுவுமே இல்லை,
ஸோ எங்களுக்கு உண்டானதை எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மாவலி வந்து, மகாபலி சக்கரவர்த்தி தான் மாவலி. மகாபலி அசுரர் குலத்தில் தோன்றியவன் என்றாலும் அவன் பிரகலாதனுடைய வாரிசு இல்லையா? ஆகவே அந்த நிலையில அவன் வந்து எந்த தவறும் செய்யாத ஒரு அரக்கர் குல மன்னன். அரக்கர்கள் செய்யக்கூடிய பழக்கமான தவறுகள் எதையும் செய்யாதவர் மகாபலி. ஆகவே அவரை வந்து நீங்க இப்போ ஒரு ஒரு காரியத்தை, செய்யக்கூடாத காரியத்தை செய்தால் அதை வைத்து அவனை தண்டிக்கலாம். கம்சன் அதை செய்தான், ஆகவே நேரடியாக தண்டிக்கப்பட்டான். ராவணன் அப்படி செய்யக்கூடாத செயலை செய்தான், ஆகவே ராவணன் தண்டிக்கப்பட்டான். சிசுபாலன் செய்யக்கூடாததை செய்தான், துரியோதனன் முறைமீறி செய்தான். இப்படி ஒரு காரியத்தை, செய்யக்கூடாததை முறைமீறி செய்வதை செய்தவர்களுக்கெல்லாம் இறைவன் வந்து பனிஷ் பண்ணிட முடியும். ஆனா இப்ப மகாபலி எங்க முறை மீறிட்டாரு? எதுவும் முனிவர்களை துன்புறுத்தவில்லை, மக்களை துன்புறுத்தவில்லை. எல்லோரும் நன்றாக இருக்கும்படிதான் ஆட்சி செய்யறாரு. அப்போ அவரை போய் எப்படி நீங்க பனிஷ் பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்குதான் இந்த வார்த்தை சொல்றாரு. அவருடைய வலிமையை தொலைக்க வேண்டி, மாவலி வலி தொலைப்பான், வலிமையை தொலைக்க வேண்டி. எது அவருடைய வலிமையாக இருந்தது? அனைவருக்கும் நலம் பயக்கும் பொருட்டு ஆட்சி செய்தார் அவர். அப்ப பிறருக்காக ஆட்சி, மக்களுக்காக ஆட்சி, மக்களுக்காகத்தான் மன்னன், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்ததுதான் அவருடைய வலிமை. ஆனா இவர் போய் என்ன செய்யறாரு? வேள்வியில் குறை இறந்தாய். அதாவது என்ன குறை இறந்தாய்னா, இறைவன் நம்ம ஏற்கனவே தெரியும். வைணவத்துல சொல்லும் போது இறைவனை என்ன சொல்றான்? வைணவம்னு இல்லை, எந்த மதத்திலையும் இறைவனை சொல்லும் போது இறைவன் அனைத்து வளங்களும் நிரம்ப பெற்றவன். அவன்கிட்ட இருந்துதான் நாம பெறுகிறோமே தவிர அவனிடமிருந்து பெறுவதால் அவன் வளங்கள் எதுவும் குறைபடுவதில்லை என்பதும் எல்லா மதத்தின் இறைக்கும் பொருந்தும். இறைவனே எல்லா வளங்களையும் உடையவன். அப்ப அவன் போய் எனக்கு இல்லைன்னு போய் கேட்டு நின்னானா? அதனாலதான் இந்த வார்த்தையை இங்க தூக்கி போடுறாரு. விண்ணவர் வேண்ட குறை இறந்தாய், அப்படி பொருள் இருக்கிறோம். அவங்களுக்குத்தான் குறை, தேவர்களுக்குத்தான் குறை, இவருக்கு எந்த குறையும் இல்லை. இப்ப ஏதாவது மக்கள் துன்பப்படுறாங்கன்னா சொல்லு, நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன். மக்கள் துன்பப்படல, இல்லைங்க எங்களுக்கு தான் குறையா இருக்குங்க, எங்களுக்கு உரிய சொர்க்கத்தை நாங்க ஆள முடியல, எங்களுக்கு உரிய அமராவதி பட்டணத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு, ஸோ எங்களுடைய சொத்தெல்லாம் அவர்கிட்ட போயிருச்சு, அதனால அதை எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு தேவர்களுடைய குறையை சரி பண்றதுக்கு தான் இவன் போறார். போய் என்ன செய்யறாரு? இறந்தாய், எல்லாரையும் பனிஷ் பண்ணவன், எல்லாரையும் தண்டித்தவன் இங்கு வந்து இறந்து நிற்கிறான். வேள்வியில போய் இறந்து நிற்கிறான். எப்படி இறந்து நிற்கிறான்? எனக்கு இல்லை நீ கொடுன்னு சொல்லி கேட்டு நிற்கிறான். குறை இறந்தாய். அப்ப குறை இருந்தாய்னா அவனுக்குரிய குறையா? இல்லை, அது தேவர்களுக்கு, விண்ணவர்களுக்குரிய குறையை இறந்து அதை தீர்த்து வைத்தான். மாவலியினுடைய வலிமையை தொலைத்தார். வலிமையை தொலைத்தார்னா என்ன? எல்லாம் என்னுடையதுன்னு ஒரு எண்ணம் அவனுக்கு உருவான உடனே அவருடைய வலிமை போயிருச்சு. எல்லாமே பிறருக்குரியது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வரையில அவருக்கு வலிமை இருந்தது. எப்ப மகாபலி என்னுடையதை நான் கொடுக்கிறேன்னு சொன்னாரோ அப்போ அவருடைய அகந்தையால் அவருக்கு வலிமை போய் அவரு இறைவனின் திருவடிக்கீழே பாதாளத்தை ஆளுகிறார். துன் என மாற்றார்தம்மை தொலைத்தவர், அதாவது திருநாங்கையில இருக்கக்கூடியவர்கள் வீரர்களாம். அவங்க துன் அப்படின்னா சட்டுன்னு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சட்டுனுங்கிற சொல்லத்தான் இங்க துண்ணுன்னு போடுறாரு. துன் என சட்டுன்னு ஒரு நொடியில அப்படிங்கிறதுக்குள்ள மாற்றார் தம்மை தொலைத்தவர், எதிரிகளை எல்லாம் விரட்டுகிறவர்கள், இல்லாமல் ஆக்குகிறவர்கள் இருக்கக்கூடிய நாங்கை திருநாங்கூரில் மேய உரைகிற கண்ணனே காவலம் தன் பாடியாய், தன் காவலம் பாடியாய், தன் என்றால் குளிர்ந்த, குளிர்ந்த காவலத்தில் பாடியாய் உறைந்திருப்பவனே, தங்கியிருப்பவனே, குளிர்ந்த காவலமாகிய இந்த இடத்தை இருப்பிடமாக கொண்டிருப்பவனே, தன் காவலம் பாடியாய், நீயே கலையகன், நீயே என் துன்பத்தை தீர்ப்பவன். இங்க என்ன செய்யறாரு இந்த பாட்டுல? ரெண்டாவது பாட்டுல யோசிச்சு பாருங்க. முதல் பாட்டுல என்ன பண்ணாரு? கஜேந்திரனுக்கு துன்பத்தை தீர்த்தார், அவன் அழைத்ததால் வந்து துன்பம் தீர்த்தார். அப்ப துன்பம் தீர்க்கும் பணி அவருடையது. ஆனா அதற்கு நீ என்ன செய்யணும்? நாவளம் நவின்று ஏத்த
அங்கு வந்து நாகத்தின் நடுக்கம் தீர்த்தவன் அவன். ஆகவே நீங்க துன்பம் தீரணும்னா அவனை அழைக்கணும், அவன் வந்து உங்களுக்கு நடுக்கம் தீர்ப்பான். இரண்டாவது என்ன, துன்பத்துல மாட்டிக்கிட்டீங்க இல்லையா, ஆகவே இரண்டாவது என்ன, நீங்க நல்லவர்களா இருக்கும் போதுமே அதில் நீங்கள் அடையக்கூடிய ஏதோ ஒரு அகந்தை இருக்குமானால் அதையும் அருளால் அகற்றக்கூடியவன் அவன். அகந்தையை அறக்கருணை செய்தும் அழிப்பான், மரக்கருணை செய்தும் அழிப்பான். மகாபலி சக்கரவர்த்தி அவர் செய்தது அறம் பொருந்திய கருணை. ஆகவேதான் அவர் மகாபலியை பனிஷ் பண்ணல. அந்த இடத்துல அருளால் அகந்தை அகற்றினான் அப்படிங்கிறது இந்த பாட்டு. மூணாவது பாட்டுல என்ன வருது, எழு உருத்து வாலி மார்பில். உருத்துனா கோபம், எழு உருத்து கோபம், ஆவுன்னா படார்னு கோபம் வந்துடும் அவனுக்கு. வாலி ஒரு முன்கோபம் உள்ளவன், அதனாலதானே தம்பியை அடிச்சு துரத்துனான். சோ முன்கோபம் உடைய வாலி, அதான் உருத்து எழு வாலி மார்பி. அது வந்து எழு உருத்து, வேகமாக கோபம் எழக்கூடிய, சட்டுன்னு கோபம் வரக்கூடிய அப்படிப்பட்ட மாவலியினுடைய மார்பில் ஒரு கனை உருவ ஓட்டி, ஒரே ஒரு அம்பால் அது அந்த மார்பை துளைத்து கொண்டு செல்லும்படியாக ஆக்கி, கருத்து உடை தம்பிக்கு. கருத்து உடை தம்பினா என்ன பொருள் இந்த இடத்துல, கருத்து உடை தம்பினா ராமனுடைய காரியத்தை சொல்றது இது. கருத்துடை தம்பி, ராமனை குறித்த கருத்தை உடைய தம்பி அப்படி சொல்லலாம். ராமனை குறித்த கருத்துடைய தம்பிங்கிற வார்த்தையை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ராமனின் கருத்தை உடைய, அதாவது ராமன் கருதக்கூடிய தம்பி. ராமன் வந்து இவனுக்கு தான் கொடுக்கலாம் அரசாட்சியை அப்படின்னு கருதிட்டான், முடிவு பண்ணிட்டான். அந்த முடிவின் அடிப்படையில அவருக்கு என்ன கொடுக்கறான், அந்த தம்பியாகிய சுக்ரீவனுக்கு அந்த கதிர்முடி, கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்முடி அரசு. இன்பம்னா இந்த இடத்துல என்ன, அதுக்கு முன்னாடியும் சுக்ரீவன் தான் அரசனா இருந்தான். ஆனா என்னைக்கு வேணாலும் அண்ணன் வந்துருவாங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். இப்ப அண்ணன் இல்லை என்பதால் அண்ணனுடைய வெற்றி, அண்ணனின் மீதான வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டதால் அவர் இன்பக் கதிர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. இன்பக் கதிர் முடி, ஒளி வீசும் மணிமுடியை அவருக்கு அளித்தாய். யாருக்கு அளித்தாய், சுக்ரீவனுக்கு அளித்தாய். பருத்து எழு பலவும் மாவும் பழம்பிழிந்து ஒழுகும் நாங்கை கருத்தனே. பருத்து எழு பலா, பலாமரங்கள் பருத்து எழுந்திருக்கின்றன, அவ்வளவு செழிப்பு, பெரும் பலாப்பழங்கள்லாம் அப்படியே பழுத்து இருக்கு, பெரிய பெரிய மரங்கள் ஒவ்வொன்றும். அப்படி உயர்ந்து வளர்ந்த பருத்த பலாமரங்களில் இருந்து பலாப்பழங்களும், பருத்து எழு மாவும், ரெண்டுக்கும் சேர்த்துதான் பருத்து எழு. பருத்து எழு பலவும் பருத்து எழு மாவும், மாமரமும் பலாமரமும் நன்கு செழித்து ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. அதிலிருந்து பழங்கள் எல்லாம் வீழ்கின்றன, அப்படியே அவ்வளவு செழிப்பான ஊர் அது. பழம் விழுந்து ஒழுகும் நாங்கை கருத்தனை, நாங்கினுடைய கருத்தன் அப்படின்னா அதனுடைய தலைவன், அதனுடைய ஆதாரமானவன் அர்த்தம். திருநாங்கைக்கு ஆதாரமானவனே, காவலம் தன் பாடியாய், தன் காவலத்தில் இருப்பவனே, என் நீயே கலைகன், நீயே என் துயரை தீர்ப்பாய். இப்ப வாலிக்கு அவர் எப்படி அருளினார், மரக்கருணை செய்தார், வாலியை அகந்தை அகற்றியது. எப்படி செய்தார், நேர்படாமல் செய்தார். இது வாலியினுடைய அகந்தை அகற்றல். வாலி வந்து ஒரு தவறு செய்தான், அடாத செயல் செய்தான். இப்ப அவனை பனிஷ் பண்ணும்போது அவர் நேர்படாமல் செய்தார். அவர் வரல, அவர் கணை வந்தது. இறைவன் நேர வந்து பனிஷ் பண்ணல, அவர் கணை வந்து அவனை அடிச்சது. அடிச்சதுக்கு அப்புறம்தான் அவன் யார் தன்னை அடிச்சாங்கிறதே இவன் பாக்குறான், வாலி பாக்குறான். கணையில் அவன் பெயர் எழுதியிருக்கு, ராம எனும் நாமத்தை அவன் பார்க்கிறான். கம்பன் அதை ரொம்ப அழகா எழுதியிருப்பான். அதை பார்த்துட்டு இவனா என்னை அடிச்சதுன்னு கேக்குறான். நம்ப முடியல அவனால, வாலியால. அடிபட்டு விழுந்த பிறகுதான் ராமன் தான் தன்னை அடிச்சிருக்கான்னு தெரியும். அப்போ அகந்தையில் நீ ஆடும்போது உனக்கு ஒரு அடி விழும். அடி விழுந்ததும் அந்த அடி விழுந்த பிறகுதான் அடிச்சவன் ஆண்டவன் ஏன் அடிச்சான், நாம இப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஆகவே நேர்படாது அவர் இறங்கி செய்தல். அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு, நேர்பட்டு செய்யக்கூடிய பாட்டு, நேரடியா அவரே இறங்கி செய்வாரியா. முனைமுகத்து அரக்கன் மாள, முனை முகம், போர் முனை, போர் முகம், போர் முனையில்
போர் முகம் போர் முனை ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? போர் முனை போர் நடக்கும் இடம், போர் முகம் ஒருவருக்கொருவர் போரிடுதல், முகத்துக்கு நேரா போரிடுதல், டைரக்ட் டியூவல், டைரக்டா சண்டை போடுறது, நேருக்கு நேர் சண்டை போடுறது, ஒத்தைக்கு ஒத்த வரையாங்கிற மாதிரி அது நேருக்கு நேர் சண்டை. ஆகவேதான் போர் முகம் என்று சொல்லப்பட்டது. போர் முனையில் போர் முகம் நேரடியாக அரக்கன் யாரு? ராவணன். அரக்கன் மாள அப்படின்னா என்ன அர்த்தம்? நேருக்கு நேராக போர்க்களத்தில் சந்தித்து சண்டையிட்டு அந்த அரக்கன் மாளும்படியாக செய்து, எப்படி மாளும்படியாக செய்தார்? முடிகள் 10 அறுத்து வீழ்த்து, அவருடைய தலை 10 தலைகள், முடிசூடிய தலைகள் 10, அந்த 10 தலைகளையும் அறுத்து வீழ்த்தி, ஆங்கு அந்த இடத்துல அனையவர்க்கு, அவனுக்கு, அனையவர்க்குன்னா யாரு? ரெஃபரன்ஸ். யார ரெஃபர் பண்றாரு? அனையவர்க்கு, இப்ப சொன்னவனுக்குன்னு அர்த்தம். யாரு? ராவணன். 10 முடிகள் கொண்டவனை அவனது 10 தலைகளும் வீழும்படி அறுத்து அனையவர்க்கு தம்பி. அப்படி அந்த அப்ப சொன்ன பாருங்க, அவனுடைய தம்பி, அதாவது 10 முடிகளும் இழந்த ராவணனது தம்பி, அவனுக்கே, இளையவர்க்கே, அவனது இளையவன், அவனுக்கு தம்பியாகிய அவனுக்கே அரசு அளித்து அருளினானே. இலங்கையின் அரசை அவனுக்கே அளித்து அருளினான். அப்போ விபீடனன் என்ன செய்யறான்? சரணாகதிக்கு உதாரணம் பேசுனீங்கன்னா விபீடன சரணாகதி ஒரு முக்கியமான சரணாகதி. ஏன் விபீடன சரணாகதி முக்கியமான சரணாகதி? விபீஷ்ண சரணாகதியை சொல்லும் போது அவன் அறத்தின் அடிப்படையில் ஆய்ந்து முடிவு செய்து தனது பந்த பாசங்களை துறந்து சரணாகதியை செய்தவன். தனது துன்பம் நீங்க வேண்டும்ங்கிற காரணத்தினால விபீஷ்ணன் சரணாகதிக்கு வரல. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, விபீஷ்ணனா ராவணன் ரொம்ப படிச்சவன்பா, நம்ம தம்பிகள்லயே ரொம்ப நல்ல பையன், நம்மள மாதிரி அனாசி வம்பு தும்புக்கெல்லாம் போறவன் கிடையாது, ஹீ இஸ் எ வெரி ஜென்டில் மேன் அப்படின்னு செல்லமாத்தான் விபீஷ்ணனை வச்சிருக்காங்க. அவருடைய இவங்க ராவணனுடைய பிள்ளைகள் எல்லாமே விபீடன் மேல பெரிய மரியாதையோட இருக்காங்க. கும்பகர்ணன் விபீடனனை சொல்லும் போது எப்படி எல்லாம் சொல்றான்னு பாருங்க, தெரியும். கும்பகர்ணனும் விபீஷ்ணனும் பேசிக்கும் போது, நீ ரொம்ப நல்லவனாச்சே, நீ ரொம்ப படிச்சவனாச்சே அப்படின்னு தான் கும்பகர்ணன் சொல்றான் விபீஷ்ணனை. அப்போ விபீடனன் துயரத்திலிருந்துதான் இவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சானா? இல்ல. இப்ப சுக்ரீவன் இவர்கிட்ட சரணாகதி அடைகிறான். எதுக்கு? எனக்கு அரசு இழந்து விட்டேன், எனது உயிருக்கு ஆபத்து, இந்த இடத்த விட்டு வெளியே வந்தாலே எங்க அண்ணன் என்னைய கொன்னுருவான், அப்ப உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, சொத்தை இழந்து விட்டாய், அந்த துயரத்துல இருக்கும்போது துயரத்தை நீக்குவேன் என்று வாக்கு கொடுத்த அவனுக்கிட்ட போய் நீ சரணாகதியான. ஆனா விபீஷணன், அவருக்கு என்ன துயரம் இருந்தது? எந்த துயரமும் கிடையாது, அவர் நல்லாதான் இருந்தார். இன்னும் சொல்ல போனா அண்ணனுக்கு அறிவுரை சொல்லி துயரத்தை வரவழைத்து கொண்டார். அறம் பேசியதால் துயரை என்ன செய்தார்? இவர் போய் துயரை பெற்றுக்கொண்டவர். அறம் பேசியது. நீ என்ன இருந்தாலும் நீ ஒரு பெண்ணை, ஒரு திருமணமான பெண்ணை நீ இப்படி தூக்கிட்டு வர்றது தவறு அப்படின்னு அவர் தான் எடுத்துரைக்கிறார். அப்ப அவர் கூட, ராவணன் கூட இருக்கிற எல்லாரும் இவரை பார்த்து என்ன செய்யறாங்க? இழிவரல் பேசுதல் அப்படின்னு நக்கல் அடிக்கிறாங்க. நீ அசுரனாவே இல்லையே, உனக்கு தைரியமே இல்லையே, நீ என்ன வீரன் அப்படி இப்படின்னு அவனை கிண்டல் பண்றாங்க. அந்த கேலி கிண்டலையும் பொறுத்துக்கிட்டு அவன் என்ன சொல்றான்? அவன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ செய்யற செயல் தவறு அப்படின்னு சொல்லி அனைவராலும் கேலிகை செய்யப்பட்டு அண்ணனால் கடுமையாக ஏசப்பட்டு வேறு வழி இல்லாது அங்கு தனக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரிந்தும் கும்பகர்ணன் அந்த இடம் வரைக்கும் வந்தான்ல. கும்பகர்ணன் கடைசி வரைக்கும் என்ன சொல்றான் ராவணன்ட்ட? உனக்கு அறிவு இல்லை, நீ கொண்டு அந்த அம்மாவை இப்ப கூட திருப்பி கொடு, அவங்கிட்ட நீ மன்னிப்பு கேளு, அவன் விட்டுருவான், அவன் நல்லவன், இந்த மாதிரி நீ செய்ததுதான் தவறுன்னு சொல்றான். ஆனா அதற்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல ராவணன் என்ன சொல்றான்? நீ அட்வைஸ் பண்ற வேலையை வச்சுக்காத, அண்ணனாச்சேன்னு மரியாதையும் பிரியமும் இருந்தா நீ சண்டை போடு, எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லையா நீயும் போ, எனக்கு எவனையும் நம்பி நான் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அண்ணனை விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு மாறிடுறான். செஞ்சோற்று கடன் அப்படிங்கிற வார்த்தையை அங்கதான் கம்பன் போடுறான். அப்படி மாறிடுறான். ஆனா அந்த இடத்திலும் கூட பந்தபாசத்தில் அறம் பேசியவர்கள் இருவர், கும்பகர்ணனும் விபீஷணனும். ஆனா இருவர் அறம் பேசினாலும் கடைசியில செயலுக்கு வரும்போது கும்பகர்ணன் தனது அறம் என்பது என்னங்கிறத உணர்ந்தும் தனது பந்தவாசத்தால் தனது நிலையை மாற்றிக்கொண்டான்.
அறம் பேசி அறம் வலுவாது நின்றவன் விபீடனன். ஆகவே அறத்தின் அறிவால் அவன் சரணடைகிறான். அப்ப அப்படிப்பட்ட சரண் ஒண்ணு உண்டு. ஆகவேதான் இங்க சொல்லும் போது விபீஷணனுக்கு அருளினார், அரசை அருளினார் அப்படின்னு வருது. அப்ப அது அருளல், அவருக்கு அந்த இது கொடுக்கப்படுகிறது. விபீஷணனுடைய சரணாகதி தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிறப்பான சரணாகதிகள்ல சொல்லப்படுவதாக விபீஷண சரணாகதி இருக்கு. அவர் அப்படி நேரடியாக இறைவனை அப்படி அடையாளம் கண்டு வந்துட்டார். கனைகளில் கயல்கள் சுனைகளில் கயல்கள் பாய சுரும்பு தேன் நுகரும் நாங்கை. நாங்கையில சுரும்புனா வண்டு, வண்டுகள் எல்லாம் என்ன செய்கிறது? தேன் நுகரும், தேனை அருந்தக்கூடிய சுனைகளில் கயல்கள் பாயக்கூடிய, சுனைகள்னா நீர்ச்சுனைகள், நீர்ச்சுனைகள்ல கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாட, அங்க இருக்கிற சோலைகளில் எல்லாம் நிறைய மலர்கள் பூத்திருப்பதால் அங்க இருக்கும் மலரின் தேன்களை அருந்தும், தேனை அருந்தும் வண்டுகள் எல்லாம் அந்த இடத்தில் சுத்தி வரக்கூடிய திருநாங்கையில் கனைகளல் காவலம் தன்பாடியாய். கனை கடல், கனைனா ஒலி, அதான் இப்ப கழுதையினுடைய ஒலிக்கு கனைத்தல்னு பெயர். ஆகவே கனைனா ஒலி எழுப்புதல். கனை கடல், கழல்னா காலில் அணிந்திருக்கக்கூடிய தண்டை, ஆண்கள் அணியும் தண்டைக்கு பேரு கழல் அப்படின்னு பேரு. பெண்கள் அணியும் கழலுக்கு சிலம்புன்னு பேரு. கழல் ஒரு பொது பெயர். சோ கனைகடல், நன்கு ஒலிக்கும் தண்டையை அணிந்த யாரு? நமது கிருஷ்ணன். அவ எங்க இருக்கான்? காவலம் தன் பாடியாய், தன் காவலம் பாடியாய், குளிர்ந்த இந்த காவலத்தை இருப்பிடமாக கொண்டிருப்பவனே, நீயே கலைகன், நீயே காப்பாயாக. இப்ப நேர்பட்டு இறைவன் இறங்கி இந்த 10 தலைகளையும் அறுத்து இவருக்கு அரசை அருளுகிறார். அதுல ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு இருக்கு. சுக்ரீவன் கேட்கும்போது என்ன கேட்கிறான்? எனக்கு அரசு நீ மீட்டு கொடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல அவன் என்ன செய்யறான்? சரின்னு சொல்லி வாக்கு கொடுத்தான் இல்லையா? வாக்கு கொடுத்துருங்க, ஓகேப்பா, நான் உனக்கு உங்க அண்ணனை தாண்டி உனக்கு கவர்மெண்ட் உன்னுடைய அரசை உனக்கு திரும்ப வாங்கி கொடுத்துட்றேன், நீ எனக்கு சீதையை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றான். ஸோ அது மியூச்சுவல் அக்ரிமெண்ட், ஒத்துக்கிட்டான் சுக்ரீவன். ஆகவே இந்த இடத்துல என்ன வார்த்தையை போடுறாரு? இன்ப கதிர்முடி அரசு அளித்தாய். அந்த இன்பத்தை விரும்பக்கூடியவனாகிய அவனுக்கு நீ அந்த அரசை கொடுத்த, அளித்தாய், கொடுத்தாய். ஏன் ஏன் அளித்தல்லாம் என்ன அர்த்தம் சார்? அது அக்ரிமெண்ட் சார், என் சைட்ல இருந்து as per the contract மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆஃப் பெனிஃபிட் இருக்கணும். அந்த பெனிஃபிட்டை நான் ஒன்னு அவனுக்கு கொடுக்கணும், அவன் ஒரு பெனிஃபிட்டை எனக்கு கொடுக்கணும். நான் அந்த பெனிஃபிட்டை கொடுத்தேன், அதான் அளித்தாய். இங்க என்ன சொல்றாரு? அழித்து அருளினானே. விபீஷணனுக்கு கொடுக்கும்போது ஏன் அழித்தான்னு சொல்லல? அழித்து அருளினானே, அது ஒரு அருளல். ஏன்னா விபீஷணன் இங்க வரும்போது எனக்கு எங்க அண்ணனை கொன்னு இலங்கைக்கு அரசனா என்னைய முடிசூட்டுவியான்னு கேட்டு ஒண்ணு வரல. அவன் எங்க அண்ணன் செய்யற செயல் தவறு, அவன் அறம் பிறழ்ந்து விட்டான், அவன் அறம் மீறி விட்டான். ஆகவே அவனுக்கு துணையாக அறமற்ற இடத்தில் நான் இருக்கக்கூடாது என்பதால் நான் உன்னிடத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்லிதான் இங்க விபீஷணன் வரானே தவிர, இங்க வந்து எங்க அண்ணனை ஜெயிச்சனா எனக்கு இலங்கைக்கு முடிசூடுவியா அப்படிங்கிற கேள்விய விபீஷணன் கேட்கவே இல்லை. எனக்கு அரசு வேணும்னு ஒரு வார்த்தை அவன் கேட்கல. அதை ராமனே தான் அருளுகிறான். சத்திரிய தர்மப்படி வென்றவனுக்கு தான் அரசு. அப்ப ராவணனை வென்றது ராமன். அப்ப அந்த அரசு யாருடையது? ராமனுடைய அரசு. இலங்கை இப்ப யாருடைய இது ராஜ்யம், யாருடைய மண்? இலங்கை இப்போது ராமனினுடைய மண். எப்போ முடிகள் 10 அறுத்து வீழ்த்தின உடனேயே ராமன் தான் இப்ப இலங்கைக்கு உரியவன் ஆயிட்டான். ஆனா அவன் என்ன செய்தான்? இளையவர்க்கே அரசு. அதான் இளையவர்க்கே. ஏன் ஏகாரம் வருது? அவன் நினைச்சிருந்தானா அதை எடுத்திருக்கலாம். நியாயப்படி யோசிச்சு பாருங்க. இவனுக்கு சுக்ரீவனுக்கு கொடுக்கும் போது அப்பவும் வாலியை வென்றது ராமன் தான். அப்ப வாலியினுடைய அரசு ராமனை சேர்ந்தது. வெல்லும் மன்னருக்குத்தான் வெல்லப்பட்ட தேசம் சொந்தம். அப்போ வாலியை வென்றால் கிஷ்கிந்தை யாருக்கு சொந்தம்? வென்றவனாகிய ராமனுக்கு சொந்தம். ஆனா அவன் அதை அழித்தான், கொடுத்தான். இங்க அழித்து அருளினான். இங்கும் தனக்கு சொந்தம் இலங்கை. ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? அருளினான்.
கேட்காமலேயே கொடுத்தான். விபீஷணன் கேட்கவே இல்லையே, எனக்கு தேசம் கொடு, எனக்கு இந்த நாட்டை கொடுன்னு கேட்கலையே. இவனா தானே முடிசூட்டுறான். நீ வா, இப்ப நான் சொல்றேன், நீ தான் இலங்கைக்கு மன்னன். எப்போ? ராவணனை வெல்வதற்கு முன்பே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துறான் ராமன். நான் சொல்றேன், நீ தான் இனிமே மன்னன், இப்ப இருக்கிறவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு முடிசூட்டுகிறான். அதுதான் அருளல், அழித்து அருளல் அப்படின்னு சொல்றது. அப்ப இது நேர்பட்டு செய்யக்கூடிய காரியம். மூணாவதா ஒண்ணு இருக்கு. அவன் நமது அகந்தையை, அறியாமையாகிய அகந்தை. இப்போ ராவணன், கம்சன், வாலி, இவங்களெல்லாம் அவன் ஏன் நேரடியா அடிக்கிறான்? அவர்களுக்கு அறம் உரைக்கப்பட்டது, அவர்களுக்கு தர்மம் சொல்லப்பட்டது. இப்ப வாலிக்கு யாரு தர்மம் அறம் உரைத்தது? வாலியின் மனைவி. அவ சொல்றா, தாரா சொல்றா, இங்க பாரு, தவறு, நீ செய்யறது தவறு அப்படின்னு சொல்றான். அவன் அதை மீறுகிறான். கம்சனுக்கு அறம் உரைத்தது யாரு? அவங்க அப்பாவே சொல்றாரு, வசுதேவரே சொல்றாரு, அக்ரூரர் சொல்றாரு. நீங்க அப்பாவத்துக்கு ஜெயில போட்ட, அக்ரூரரை தந்திரமா ஏமாத்தி அனுப்புன, அவர் சொல்றதெல்லாம் கேட்டு ரொம்ப நல்ல பையன் மாதிரி பாத்துக்கலாம், பார்த்து நீங்க அவனை வர சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்லாம் சொல்லிதான் அக்ரூரர் அனுப்புறேன். அப்போ அறம் உரைக்கப்பட்ட போதெல்லாம் அதற்கு நீங்க செவி கொடுக்கவில்லை. ராவணனுக்கு உரைக்கப்படாத அறமா விபீஷணன் சொல்லலையா? கும்பகர்ணன் சொல்லலையா? அவனுடைய மாமாவாகிய அவன் மாலியவான், அவன் சொல்லலையா? மாலியவான்லாம் முதல்ல சொல்றான், தேவையில்லாத வேலை செய்யற நீ அவன்கிட்ட நோண்டாத, அவன் ஏற்கனவே தாருகாவனத்துல அவனுக்கு எனக்கும் ஒரு பழைய பஞ்சாயத்து இருக்கு, அப்பவே நான் இவன் பெரிய ஆளு, இவன்கிட்ட தப்பிச்சு வந்ததே பெரும்பாடு, அதெல்லாம் சொல்றானே அவன். அப்போ இது மாலியவான் இல்ல, அவன் பேரை டக்குன்னு மறந்து போயிட்டேன், சூர்பனகைக்கு கூட வருவான், இவனுக்கு மாமாவோ என்னமோ, அவன் தான் மாயமான மாரீசன். மாரீசன் சொல்றான், அப்போ அறம் உரைக்கப்பட்ட போதெல்லாம் நீ தவறு நீ செய்வது தவறுன்னு தெரிந்த பிறகு நீ அந்த தவறை செஞ்ச, ஆகவே பனிஷ்மெண்ட். ஆனா தவறுனே தெரியாதப்போ ஒருத்தன் செஞ்சான்னா இறைவன் அவனுடைய லீலைகளை காட்டி உனது ஆணவத்தை அடக்குவான், உன்னை அழிக்க மாட்டான். ஆணவம் அடங்கல், புலன் வழியான ஆணவத்தை அடக்குதல், அதுதான் அடுத்த பாட்டு. பட அரவு உச்சி தன்மேல் பாய்ந்து பல் நடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே. யாரு மடவரல் மங்கை? மடவரல் மங்கை, மடவு அறாத மங்கைன்னு வச்சுக்கோங்க. மடவுனா இளமை, இளமையும் அழகும் குறையாத பெண் அவ மங்கை. யாரு? தாயார் திருமகள். இளமையும் அழகும் என்றும் குறையாதவள், பொலிந்து இருப்பவள் அவ, பொலிந்து நின்ற பிராட்டியவ. எது பொலிந்து நிற்கிறது அவளிடத்தில்? இளமை, அழகு, செல்வம் அனைத்தும் பொலிந்து நிற்கக்கூடியது. அப்படிப்பட்டவ அவளை எங்க வச்சிருக்கான் அவன்? மார்பத்து, மார்பு அகத்து, தனது மார்பின் உள்ள வச்சிருக்கான் அவன். இருத்தினானே, அவளை இப்படி உள்ள வச்சிருக்கிறவன் என்ன செய்தான்? படமெடுத்து ஆடும் அரவு, அரவுனா நல்ல பாம்பு, படமெடுத்து ஆடும் நல்ல பாம்பின் மீது பாய்ந்து பல் நடங்கள் செய்து, பலவிதமாக நடனமாடி, காளிங்க நர்த்தனத்தை சொல்றாரு. அப்படி ஆடி மார்புல யார் இருக்கா? தாயார் இருக்கா. அப்போ அவன் பாம்பு மேல ஏறி குதிக்கலாம், எங்க மேலனாலும் ஏறி குதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல காளிங்கன் அவர் என்ன செய்தார்? நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். காளிங்கன் யாரையும் கொல்லல. காளிங்கன் என்ன செஞ்சு அங்க வரான்? கருடன் துரத்துனதுனால இந்த இடத்துக்கு வரான். இங்க வேற யாரும் தன்னை இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால விஷத்தை கக்கி அந்த இடத்தையே எவரும் நெருங்க விடாதபடி செய்து அந்த காளிந்திங்கிற மடுவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான இடத்துல போய் பதுங்கிக்கிறான். அவன் ஆக்சுவலி தப்பிச்சு ஓடி வந்திருக்கான், பயத்துல இதை செய்யறான் அவன், வேற யாரும் பக்கத்துல வந்துடக்கூடாது. அப்ப கிருஷ்ணர் போய் அவனுடைய தலையின் மீது நடனமாடி அவனை சோர்வடைய செய்து அவனது மனைவியரெல்லாம் கெஞ்சறாங்க, ஐயா அது மாதிரி தெரியாம பண்ணிட்டாரு, அவர் ஏதோ பயத்துல பண்ணிட்டாரு, விட்டுருங்கன்னு கெஞ்சின உடனே, பழையபடி கடலுக்கே போ, ஐயா அங்க போனா கருடன் எங்களை துரத்துவாரு, அப்ப உங்கள் தலைமேல் என் பாதம் பதிந்திருப்பதால் கருடன் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்கன்னு, நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்புறான். ஆகவேதான் பாம்புக்கு தலையில அந்த யூ மார்க் மாதிரி இருக்கிறது இறைவனது திருவடின்னு சொல்றது வட இந்திய மரபு. அப்படிதான் நல்ல பாம்புக்கு தலையில அது வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த தலைக்கு மேல ஆடுனது இறைவனுடைய நடனம். அவன் பாதம் நம்ம தலைக்கு மேல ஆடும், விதவிதமா ஆடி நம்ம புலன்களை அவன் அடக்குவான். புலன்கள் என்னைய ஆட்டம் ஆடும்,
அதை விட பெரிய ஆட்டத்தை அவன் ஆடுவான், ஆடி நம்மை அடக்குவான். அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கக்கூடியவன்? மடவரல் மங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே, என்றும் இளமையும் அழகும் பொலியும் தாயாரை தன் மார்பில் தாங்கியவன் இதை செய்தான். தடவரை, இதை எப்படி வாசிக்கணும்னா, தடவரை மாட தகுபுகழ் தங்கு நாங்கை மேய. தடம்னா பெரியன்னு அர்த்தம், வரை அப்படின்னா மலை, பெரிய மலை போன்ற, தடவரை பெரிய மலை போன்ற மாடங்கள் நிறைந்து அத்தகு புகழ், அதற்கு தகுந்த புகழ். அதாவது திருநாங்கை திருநாங்கைன்னு சொல்றோம்னா அந்த பேருக்கு தக்கன மாடங்கள்லாம், அப்படி மலை தொடர் மாதிரி அமைந்த மாடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய புகழ் தங்கி இருக்கக்கூடிய திருநாங்கையில் மேயும் உரையும் கடவுளே. கடவுளேங்கிற வார்த்தையை டைரக்டா போடுறாரு பாருங்க. கடவுளே தன்காவளம் பாடியாய் கலைகன் நீயே, எனது துயரை தீர்ப்பவன் நீயே. மல்லரை அட்டு மாள கஞ்சனை மலைந்து கொன்று பல் அரசு அவிழ்ந்து வீழ பாரத போர் முடித்தாய். ரெண்டு வேலை செஞ்சிருக்கார். ஒன்னு இளம் பருவத்தில் செய்தது ஒன்று, முதல் வரி. விவரம் அறிந்த பிறகு, மெச்சூர்டான பிறகு செய்தது இரண்டாவது வேலை. முதல் வேலை என்ன? சிறுவனாக இருக்கும் போதே மல்லரை அட்டு, அட்டுனா ஃபைட் பண்ணி, போரிட்டு, சண்டையிட்டு, மல்லர்களோடு போய் சண்டையிட்டு அவர்கள் மாளும்படி செய்து, சானூரன் முஷ்டிகன் ஆகிய இருவரை, கஞ்சனை மலைந்து, மலைந்துன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, எதிர்கொண்டுன்னு அர்த்தம். அவனோட போய் நேருக்கு நேராக நின்று சண்டையிட்டு அவனையும் கொன்று, இதெல்லாம் சிறுவனா இருக்கும் போது செஞ்சு, விவரமானவன என்ன செஞ்ச? இப்போவாது ஒரு அரசனை கொன்ன, கம்சன்கிற ஒரு அரசனை கொன்ன. விவரமாகி உனக்கு வயசு வந்து நீ பெரியவன் ஆனவன என்ன செஞ்சு வச்சிருக்க? பல் அரசு அவிந்து வீழ, பல அரசுகளும் ஒண்ணுமில்லாம ஆகி போற மாதிரி பாரத போர் முடித்தாய், பாரத போரை செய்து முடித்தாய். அப்ப இங்க அவன் செய்யறது என்ன? அனைத்திற்கும், அதாவது அந்தத்திற்கு காரணமாய் இருப்பவன், அனைத்தும் தோன்றுவதற்கு ஆதி காரணமாய் இருக்கும் அவன்தான் அனைத்தையும் முடிப்பவனாகவும் இருக்கிறான், அந்தத்தின் காரணமாகவும் இருக்கிறான். அனைத்தையும் ஒன்றுமில்லாத ஆக்கி முடிப்பவன் அவனே. மல்லரை அட்டுமாள கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசு அவிந்து வீழ பாரத போர் முடித்தாய். எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டான். நல் அரண் காவின் நீழல், நல்ல அரண் போன்ற, அரண்னா நெடுந்துயர்ந்த சுவருக்குத்தான், காவலுக்குத்தான் அரண்னு பேர். அப்படி காவல் இருக்கிற மாதிரி ஊரை சுத்தி என்ன இருக்கு? காடு இருக்கு, சோலைகள் இருக்கு. அதன் நிழல், அதனுடைய நீழல்னா அதனுடைய நிழல், அந்த சோலைகளின் நிழல் எல்லாம் நரை கமல் நறுமணம் வீசுகிறது. நல்ல கமகமகமனு மனம் வீசக்கூடிய சோலைகளால் சூழப்பட்ட, அரண்கிறது சூழ்ந்திருப்பது, சூழ் அரண் அப்படின்னு தான் எழுதுவாங்க தமிழ்ல. அரண் என்பது சூழ்ந்திருப்பது. ஆக அப்படி சூழ்ந்திருக்கக்கூடிய சோலைகளில் இருந்து எழக்கூடிய நறுமணம் இருக்கக்கூடிய திருநாங்கூர், நாங்கை மேய, அந்த அப்படிப்பட்ட திருநாங்கூரில் இருக்கும் கல் அரண் தன் காவலம் பாடியாய். சோலைகளால மட்டும் அரண் இல்ல, கல்லாலும் அரண் இருக்கிறது, கோட்டை சுவரும் கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட கோட்டை சுவரால் கட்டப்பட்ட காவலம் எனும் இடத்தில், குளிர்ந்த காவலத்தில் இருப்பவனே, நீயே கலைகன், நீயே என் துயரை தீர்ப்பவன். மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது எழுந்தருளி மாத்து அமர் பாகன் வீழ மதகரி மறுப்போசித்தாய். இதுல ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சு வச்சிருக்காரு திருமங்கை மன்னன். முன்பு தூது எழுந்தருளி, எதுக்கு முன்னாடி தூது போன? மூத்தவர்க்கு அரசு வேண்டி. மூத்தவராகிய தர்மன், யுதிஷ்டிரன் தான் மூத்தவன். துரியோதனனுடைய கிளைம் என்ன? திருதராஷ்டிரன் தானே மூத்தவன், பாண்டு இளையவன் தானே, மூத்தவனுக்கு தானே அரசு கொடுத்திருக்கணும். அப்ப திருதராஷ்டிரனுடைய பையனான எனக்குத்தானே அரசு வரணும். இவர் என்ன சொல்றா? யுதிஷ்டிரன் தாயா ரெண்டாவதா பிறந்த முதல் பையன், ரெண்டாவது தம்பிக்கு பிறந்த முதல் பையன், துரியோதனனுக்கும் அண்ணன்.
பாண்டுவை ஏன் மன்னனாக்குனீங்க? திருதராஷ்டிரன் உடற்குறை உடையவன். குறையுடையவன் மன்னனாக முடியாது. உடற்குறை இருப்பவன் மன்னனாக கூடாது. மன்னனாக இருப்பவன் அனைத்து உடல் நலமும் பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அரச நீதி. ஆகவேதான் கண்ணில்லாத திருதராஷ்டிரனை, பார்வையற்ற திருதராஷ்டிரனை நீங்க அரசனாக்க முடியாதுன்னு சொல்லிதான். அப்போ அவன் கிங் ஆறதுக்கான குவாலிபிகேஷனே அவன்கிட்ட இல்ல. அப்ப நீங்க அவன் அன்குவாலிஃபைடு இல்ல. ஆகவேதான் பாண்டு ஆக்குனீங்க. பாண்டு என்ன செய்தான்? இறந்துட்டான். ஆகவே திருதராஷ்டிரனை வேற வழி இல்லாம ஆக்குனீங்க. அப்ப இப்ப பாண்டுவோட பையன் குவாலிஃபைடா இருக்கான். அவன் தான் முதல்ல பிறந்திருக்கான். அப்ப மூத்தவன் சொன்னா இளையராஜாவாக யுவராஜாவாக இருக்கிறதுல மூத்தவன் யாரு? தர்மன் தான் மூத்தவன், துரியோதனனுக்கு மூத்தவன். ஆகவே யுதிஷ்டனுக்கு நீங்க அரசு வேண்டி, மூத்தவர்க்கு அரசு வேண்டி தூது போனீங்க. அதை அப்படியே எடுத்து இப்படி போடுங்க. மூத்தவர்க்கு அரசு வேண்டி மாத்து அமர் பாகன் வீழ மதகரி மறுப்போசித்தாய். கம்சனுக்கு மூத்தவர் யாரு? கம்சனுடைய தகப்பனாகிய வசுதேவர். வசுதேவர் தான் மதுராபுரிக்கு அரசர். நீ என்ன செய்த? கம்சன் மதுராபுரி அரசராகிய வசுதேவரை நீ வீட்டிலேயே சிறை காவல் செய்து அவரை காவல் வைத்து விட்டு நீ கம்சனுக்கு மதுராபுரிக்கு மன்னனாக ஆன. வசுதேவர் என்னவா இருக்காரு? ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு. அவர் எங்கேயும் வெளியே விடாம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க. அப்போ கிருஷ்ணன் என்ன செய்யறான்? மதுராபுரியில கம்சனை கொன்ற பிறகு இவனா மதுராபுரிக்கு அரசனாகிறான். இவன் என்ன செய்யறான்? வசுதேவரை அழைத்து வந்து திரும்பவும் மன்னனாக்குறான். அப்ப மூத்தவர் யாரு? வசுதேவர். மூத்தவர்க்கு அரசு வேண்டி, ரெண்டு இடத்துலயும் மூத்தவர், ரெண்டு இடத்துலயுமே மூத்தவங்களுக்காகத்தான் போயிருக்கான். தூது எழுந்தருளியது கௌரவர்கள் இடத்துல தூது போனான். யாருக்கு? பாண்டவர்களில் மூத்தவராகிய கௌரவர்களுக்கும் மூத்தவனாகிய தர்மனுக்கு அரசு வேண்டி, யுதிஷ்டனுக்கு அரசு வேண்டி போன. மாத்து அமர் பாகன் வீழ, யானை மேல் அமர்ந்த பாகனும் சேர்ந்து வீழும்படி மதகரி மறுப்பு, மதம் மிக்க யானையினுடைய கொம்பை உடைத்து அதை கொன்றாய். அது எதுக்காக போன? அதை ஏன் செய்த? அதை செஞ்சதுக்கும் காரணம் மூத்தவர்க்கு அரசு வேண்டிதான். கம்சனுக்கும் மூத்தவராகிய கம்சனின் தந்தையாகிய வசுதேவருக்கு அந்த அரசை வாங்கி கொடுக்க வேண்டி அதை செய்தார். ரெண்டு இடத்துலயுமே அதான் செய்யறார். மாத்து அமர், மா அப்படின்னா விலங்குன்னு அர்த்தம். பெரிய விலங்கு என்பதால் யானையை குறிக்கிறது. மா அத்து, யானையின் மேல் அப்படிங்கிற பொருள் வரும்படியாக மா அத்து அப்படிங்கிறத மாத்து அமர் அப்படின்னு ஒரே சொல்ல எழுதுறாரு. யானையின் மேல் அமர்ந்த மாத்தமர் அப்படிங்கிற வார்த்தை அதுல வருது. பூத்து அமர் சோலை ஓங்கி புனல் பறந்து ஒழுகும். பூத்த சோலைகள், மலர்கள் பூத்த சோலைகள் எல்லாம் பெருகி நிற்க நீர் எங்கும் பறந்து செல்லக்கூடிய நாங்கை காத்தனே, நாங்கையை காப்பவனே, தன்காவலம் பாடியாய் நீயே களைகன், நீயே என் துயரம் தீர்க்க வேண்டும். இந்த இடத்துல அவர் என்ன செய்யறார்? காரணமாயிருந்து அருளுகிறார். வசுதேவர் மன்னரானதற்கும் தர்மன் மன்னரானதற்கும் யார் காரணம்? இவரே காரணம். ரெண்டு இடத்துலயும் இவர் தான் காரணம். ஆகவே இவர் காரணமாக இருந்து அருளுகிறார். ஏவு இளம் கன்னிக்காகி இமையவர் கோனை செற்று காவலம் கடிது இருத்து கற்பகம் கொண்டு போந்தாய். பூவளம் தொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடி மேய கண்ணனே நீயே களைகன். இது தலபுராணத்திற்கான பாட்டு. கோயிலுக்கான வரலாறுன்னு இதைத்தான் சொல்றாங்க. இளம் கன்னி யாரு? சத்யபாமை. அவளுக்காக ஏவு, அவள் சொன்னதற்காக அப்படின்னு பொருள். இவங்க ஏவுனா போர் அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, அவ கேட்டுக்கிட்டதுனால. அவ ஏவுதல்லாம் பணி ஏவுதல் கிடையாது. அவள் கேட்டதனால், அவள் விருப்பப்பட்டதால், அதற்காக இமையவர் கோனை செற்று, இமையவர் கோனாகிய இந்திரனை வென்று காவலம் கடிது இருத்து அவனுடைய சோலையை எல்லாம் நாசம் செய்து கற்பகம் கொண்டு போந்தாய், கற்பகத்தை எடுத்துக்கொண்டு இங்கு வந்தாய், புகுந்தாய். எந்த இடத்துல? பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன். புரந்தரன்னா இந்திரன். இந்திரன் வந்து இவர்கிட்ட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இவர் இருந்த இந்த இடத்துல இவருக்கு இந்த கோயிலை அவன் தான் கட்டி கொடுக்குறானாம். ஆகவேதான் புரந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடி அவன் கோயிலை கட்டி, ஐயா இந்த இடத்துல நீ வந்து இப்படி இருந்த, இந்த இடமே
சோலைகளால் சூழப்பட்டதா இருக்கு. மேல இருக்கிற கற்ப சோலை போல இந்த சோலைகள் இருக்கு இந்த இடத்துல. இங்கு நீ உறைந்திருக்க வேண்டும், எனக்கு அருள வேண்டும்னு அவன் வணங்கினதுனால புரந்தரன் செய்த நாங்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். இந்திரன் அவருக்கு இந்த இடத்துல கோயில் எழுப்பினான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ணனே, நீயே கலைகன், நீயே என் துன்பத்தை தீர்ப்பாயாக அப்படின்னு அவர் கேட்கிறார். அடுத்த பாட்டு லைட்டா அவரு இதுவரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு செயல்களா சொல்லிக்கிட்டே வந்தார். அவன் எப்படி அருள்வான், அகந்தையார் அகற்றுவான்னு சொல்லிட்டே வந்தாலும் இந்த பாட்டுக்கு வரும்போது அவன்தான் ஆதி காரணம், அனைத்திற்கும் மூலம் அவனே. பாட்டை தொடங்கும் போது ஆதி மூலமேன்னு யானை கூப்பிட்டத ரொம்ப அருமையான ஒரு வார்டு, நாவளம் நவின்று அங்கு ஏத்தன்னு ஒரு சொல்லால சொன்னார் இல்லையா. இங்க அதே ஆதி மூலம் அவன்தாங்கிறத வேற மாதிரி ஒரு பாட்டுல சொல்றாரு. சந்தமாய், அதாவது இந்த சந்தம்ங்கிறத ரெண்டாவது ஆச்சுங்க. சந்தம் என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட ஓசை நயம் இல்லையா, ஒரு டியூன். டியூன் தானே சந்தம். சந்தம்ங்கிறது ஒரு டியூன். அதுல பாடல் வரிகளுக்கு முக்கியம் இல்லை. நீங்க ஹம்மிங் பண்ணீங்க, விசில் அடிக்கிறீங்கன்னா அது சந்தம். அப்ப சந்தம் என்பது ஓசை. ஓசையிலிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓசையே மொழி எனப்படும் அப்படின்னு நம்ம லிங்குஸ்டிக்ஸ்ல படிப்போம். ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓசை. இன்னும் கரெக்டா சொல்றதுன்னா அவன் என்ன சொல்லுவான், சின்கரனைஸ்டு இது சவுண்ட் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ சந்தமாகி சமயமாகி, சமயம்னா என்ன இந்த இடத்துல? சமயம் என்பது எழுத்து. இப்ப சந்தஸுக்கு எழுத்து வச்சு பிரிப்பாங்க. இத்தனை அக்ஷரங்கள் சேர்ந்தா இந்த சந்தஸ். இப்போ காயத்ரி சந்தகனா 32 அக்ஷரம் வரும்னு நினைக்கிறேன். 32 24 மறந்துட்டேன், விட்டுருங்க. இது இந்த குழப்பம் இருக்கும் எனக்கு. ஆனா இந்த 18 24 32 இந்த அக்ஷரங்களை, இந்த அக்ஷரங்கள் அதாவது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை வச்சுதான் அது காயத்ரி சந்தமா, திருஷ்டுப் சந்தமா, ஜெகத்தியா, அனுஷ்டுப் சந்தமா, இன்னொன்னு இருக்குன்னு பக்தி சந்தம்னு கூட ஒண்ணு உண்டு, பக்தி சந்தஸ். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை வச்சுதான் பிரிப்பாங்க. ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னா அதுல எத்தனை லெட்டர்ஸ் அக்ஷரம் இருக்குன்னு பாரு. இத்தனை அக்ஷரம் இருக்கா, 32 அக்ஷரம் வருதா, அப்ப அதுக்கு இந்த சந்தம் தான் கரெக்ட், இந்த சந்தம் தான் போடணும் அப்படின்னு போடுவாங்க. அப்போ ஓசையிலிருந்து எழுத்து, சந்தமாய் சமயமாகி ஓசையாகி எழுத்துமாகி அப்படி பொருள் எடுக்கலாம். சமய ஐம்பூதமாகி, சமய ஐம்பூதம்னா என்ன? ஐம்பூதமாகினா ஓகே, 5 பூதங்கள். சமய ஐம்பூதமாகி, இந்த இடத்துல சமய அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? அவங்க சொல்றது வியவஸ்தித ஸ்வபாவம் அப்படின்னு. வியவஸ்தி அப்படின்னா, வியவஸ்தி அப்படின்னா ஒன்று உருவானதால் அதனோடு இயைந்த, அது எப்படி இங்கிலீஷ்ல அதுக்கு சொல்றதா இருந்தா ஒரு வேர்டு அதுக்கு சொல்லலாம், டக்குன்னு மறந்துட்டேன் பாருங்க. அதோடையே இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்ட்ரின்சிக்கா இருக்கக்கூடியது அந்த பொருளாக. இப்ப நீர் என்றாலே வடிவமற்று இருப்பது அதனுடைய இயல்பு, இன்ட்ரின்சிக் குவாலிட்டி. அப்போ பொருள்னு ஒண்ணு உருவான உடனேயே அதோடு இயைந்து வரக்கூடிய அதான் வியவஸ்த, வியவஸ்தித. அந்த விதமில், அந்த விதத்தால் அதனுடன் இணைந்தன்னு அர்த்தம். வியவஸ்தித ஸ்வபாவம், இயல்பு. ஸ்வபாவம்னா இயல்பு. அப்போ அதனுடன் இணைந்த இயைந்து இருக்கக்கூடிய இயல்பான ஐம்பூதங்களாகி, இந்த வரியத்தான் நாம பஞ்சீகரண வித்தைன்னு சொல்லி அந்த விளக்கத்துல படிச்சோம். ஒரு பொருள் உருவாகிறது என்றால் அந்த பொருள்னு வந்துட்டா அதுக்கு பண்புன்னு ஒண்ணு உருவாகி வந்துரும். பண்பு இல்லாத பொருள் இல்லை. பொருள் என விளங்குவது அனைத்தும் பண்பை கொண்டிருக்கும். பொருளும் பண்பும் பிரிக்கப்பட முடியாதது. ஆகவேதான் ஆன்மா பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பண்பு இல்லைன்னு ஆயிருது. இறைவன் பரமாத்மா ஒரு பொருள் இல்லை. அப்ப அவன் யாரு? அவன் ஸ்வயம் பிரகாசன் அப்படின்னு சொல்லிடுவோம். அவன் இயல்பிலேயே, தன்னியல்பிலேயே இருக்கக்கூடியவன். நாம எல்லாம் எப்படி இருக்கக்கூடியவர்கள்? பொருளாக படைக்கப்பட்டதால் பொருளுக்குரிய பண்பை கொண்டவர்கள். உடல் என்பது ஒரு பொருள்.
அப்ப உடலுக்குரிய பண்பு என்ன? அது வளரும், நோய்ப்படும், தளர்வடையும், முதுமையடையும், தேயும், மறையும். இந்த இயல்பு இல்லாத ஒரு மானுட உடலை எனக்கு நீங்க காட்டுங்க. அப்படி இல்ல உலகத்துல. அப்போ பொருள் என்று ஆயிருச்சுனாலே அதற்கு இயல்பு வந்துரும். வியவஸ்தி, பொருளுக்கு இயல்பு உண்டு. அந்த இயல்பு வெளிப்படுதல் வியவஸ்தித ஸ்வபாவம், பொருளின் இயல்பு வெளிப்படும். அதுதான் சமய ஐம்பூதமாகி, வெறும் ஐம்பூதம் இல்ல, அந்த ஐம்பூதங்களுக்கும் இணைந்து அது ஒரு பொருள் என மாறி சூக்ஷ்மமாக இருப்பது, நமக்கு ஸ்தூலமாக மாறி, ஸ்தூலமாக மாறுவதெல்லாம் பொருள் எனப்படுவதால் அந்த பொருள் அதனுடைய இயல்பை அடைந்து அதுவும் ஆகி, அந்தமாய் அந்த பொருளினுடைய முடிவும் ஆகி, ஆதியாகி, அதன் மறுபடியும் அதன் துவக்கமாகி, ஓசையாகி, எழுத்தாகி, பொருளாகி, பண்பாகி, முடிவாகி, தொடக்கமாகி, அருமறை அவையும் ஆனாய். இவை அனைத்தையும் படைக்கக்கூடிய, இவை அனைத்தையும் விளக்கக்கூடிய அருமறை 4 வேதங்களும் நீயே ஆனாய். இது வரைக்கும் அவன் செஞ்சதெல்லாம் செயல். ஆனா இது அனைத்திற்கும் ஆதி மூலம் அவனே. அதான் அவர் சொல்றாரு. சந்தமாய், சமயமாகி, சமய ஐம்பூதமாகி, அந்தமாய், ஆதியாகி, அருமறை அவையும் ஆனாய். சந்தம் என்பது ஓசை, சமயம் என்பது எழுத்து, சமய ஐம்பூதம் பண்போடு கூடிய பொருள்கள். அப்படிப்பட்ட ஐம்பூதங்களாகி, ஏன் ஐம்பூதம் சொல்றாரு? உலகில் இருக்கிற பிற அனைத்து பொருட்களுமே ஐம்பூதங்களினுடைய சேர்க்கை. வெவ்வேறு விதமான ஐம்பூதங்களின் சேர்க்கையை கொண்டதுதான் உலகின் அனைத்து பொருட்களும். ஆகவே அனைத்து பொருட்களுக்கும் அடிப்படை ஐம்பூதங்கள், அதனுடைய தூல ரூபமான பொருட்கள். தூல ரூபமான எல்லா பொருளும் பண்பை பெற்று விளங்கும். ஆகவே சமய ஐம்பூதமாகி அவை அனைத்தும் அழியும், பொருட்களானவை அழியும், பண்பை பெற்றவை அழியும். ஆகவே அதற்கு அந்தமாகி அவை அனைத்தும் திரும்ப தோன்றும். அதனாலதான் ஆதியாகி, இவை அனைத்தையும் உணர்த்தும் அருமறை வேதங்களுமாகி, இப்படி அனைத்தும் ஆகி நிற்பவன் அவன். அவன் எங்க இருக்கான்? மந்தமார் பொழில்கள் தோன்றும். மந்தமார்னா அப்படியே நல்ல தென்றல் காற்று, குளிர்ந்த காற்றை வீசக்கூடிய பொழில்கள், சோலைகள் நிறைந்த எல்லா சோலைகள்லையும் மடமயில் ஆளும். மடமயில்னா அழகிய மயில், ஆளுதல்னா மயிலின் நடனம். தோகை விரித்து மயில் ஆடுவதற்கு பேர் தான் ஆளுதல்னு பேர். அப்படிப்பட்ட மயில்கள் எப்ப ஆடும்? அப்படியே மழை பொழியிற மாதிரி குளிர்ந்த சூழல் நிலவும் போது அந்த மயில்கள் ஆடும். இங்க இருக்கிற சோலைகள் பொழில்கள் தோறும், ஒவ்வொரு பொழில்னா நீர்நிலையோடு கூடிய சோலை, அந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அந்த சோலைக்குள்ள வந்த உடனேயே மயில்கள் எல்லாம் என்ன செஞ்சிருது? தோகையை விரிச்சு ஆடிடுது. ஆகவேதான் பொழில்கள் தோறும் மந்தமார், பொழில்கள் எல்லாம் குளிர்ந்துதாயா இருக்கு. மந்தம் ஆர் பொழில்கள், மந்தம் சூழ்ந்த அப்படியே குளிர்ந்த தன்மை சூழ்ந்த பொழில்கள் தோறும் எல்லா சோலைகளிலும் மடமயில் ஆளும், மடமயில் நடனமிடும். அப்படிப்பட்ட நாங்கையில் கந்தமார் காவலம், கந்தம்னா நறுமணம்னு அர்த்தம். கந்தம் ஆர், நறுமணம் மிக்க காவலம்பாடியில் உரைபவனே, நீயே கலைகன், நீயே என் துயரை தீர்ப்பவன். மாவளம் பெருகி மண்ணும் மறையவர் வாழும். இதே வார்த்தை தான் முதல் பாட்டுல போட்டார் இல்லையா? மாவளம் பெருகி மண்ணும் மறையவர் வாழும், அதே வார்த்தை இங்க போடுறார். மாவளம் பெருகி வண்ணும் மறையவர் வாழும் நாங்கை, அனைத்து வளங்களும் நிரம்ப பெற்று வேதத்தினுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்களும் நிறைந்து விளங்கும் திருநாங்கையில் காவலம்பாடி மேய, காவலம்பாடியில் உறையும் கண்ணனை, கண்ணபிரானை கலியன் சொன்ன பாவளம் பத்தும் வல்லார். வளம் மிக்க இந்த அதாவது சொல் வளமும் பொருள் வளமும் மிக்க இந்த பாடல் பத்தையும் கலியன் சொல்லிய இந்த பாடலை பாட வல்லவர்களுக்கு என்ன கிடைக்கும்? பார்மிசை அரசராகி, இந்த உலகத்திற்கே மன்னர்களாகி, கோயில மன்னர் தாழ. கோயில மன்னர்னா யுவராஜாக்கள், இளைய அரசர்கள். இளங்கோ, அதான் கோயில மன்னர், இள மன்னர், அடுத்த அரசனாக வரக்கூடிய இளைய மன்னர். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் வாரிசுகள் எல்லாம் சிறப்பா இருப்பாங்கிறத தான் அப்படி சொல்றாரு. நீ மன்னனாவ, பார்மிசை அரசராகி, நீ அரசராவ,
உன் பிள்ளைகள் எல்லாம் அடுத்து அதை அனுபவிக்கும். உனது நீ பெற்ற புண்ணியத்தின் பலனை உனது உனது தலைமுறையை அனுபவிக்கும்ங்கிறாரு. ஆகவேதான் பார்மிசை அரசராகி கோயில மன்னர் தாழ குடைநிழல் பொலிவர்தாமே, அரசனை போல அந்த நிழலில் வீற்றிருந்து பெரும் புகழடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. நன்றி நண்பர்களுக்கு, கேட்டது பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜாஜா. மிக அருமையா இருந்தது. அந்த சந்தஸ் இதை பத்தி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. சந்தமாய், சமயமாய். இந்த சமயமாய்ங்கிறதுக்கு எக்ஸாக்ட் சந்தஸ்ங்கிறது எல்லா சவுண்ட்ஸ் சொல்லுங்க. சந்தஸ்ங்கிறது வந்து அந்த டியூன், உன்னை சொல்லுவதற்குரிய டியூன். இப்போ உதாரணமா காயத்ரி சந்தாங்கிறது வந்து நீங்க இந்த பாடல் வரும் இல்லையா, சகசிரநாமம் சொல்றது அந்த சந்தம் தான். அப்போ அந்த டியூன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அனுஷ்டுப் சந்தம் அது. அந்த சந்தத்துல நீங்க எந்த சந்தத்தை சொல்றீங்களோ அந்த சந்தத்தினுடைய டியூனுக்கு தான் சந்தஸ்னு பேரு. இந்த சந்தஸ எந்த எழுத்துகளுக்கு எந்த வரிகளுக்கு போடலாம் அப்படி ஒரு இது வரணும். இந்த டியூனை எதுக்கு வாசிக்கலாம், மீட்டர்ல உட்காரணும் இல்ல, அப்படி உட்காரக்கூடிய பாட்டு. இப்போ நீங்க அத தமிழ் பாடல்களுக்கு இந்த திரைப்பாடல்களுக்கு வைக்கும் போது நமக்கு தெரியும். இப்போ நல்ல கவிதை ஏன் வரலன்னு கேட்டா, ஒரு ஒரு முறை வந்து பேசும்போது இந்த பேச்சு வந்தது. இப்போ எனக்கு பாட தெரியாதுங்கிறதுனால அந்த பாட்டை சொல்றேன். ஒரு டியூன், நீளமான டியூனே இப்ப கிடையாது தமிழ்ல. இப்ப வரக்கூடிய பாடல்களுக்கு ஏன் கவிதை ரொம்ப வர்றதில்லை போறதுன்னா, நீளமா டியூன் இருக்கணும். இப்போ ஆரம்பிச்சு ஒரே வரி எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க. அழகிய மிதிரை நகரிலே ஜானகி யாருக்கு காத்திருந்தாள், எவ்வளவு நீளம் வருது பாருங்க இந்த வரி. அப்ப அந்த டியூன் எப்படி போட்டிருப்பாங்க முதல்ல, அந்த 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 தனனனன்னு போட்டு பாருங்க. அது வந்து முடியும் போது அவ்வளவு பெரிய தனனனவா இருக்கும். அப்ப அதுக்கு எழுதும் போது நீங்க அழகிய மிதிரை நகரினிலே ஜானகி யாருக்கு காத்திருந்தா அப்படின்னு ஒரு வரியை நீங்க தூக்கி உள்ள வைக்கலாம். இப்ப அதே இது காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை, இதுக்கு எந்த டியூன் போடுவீங்க, தன்னன்ன தானன்ன தன்னன்ன அவ்வளவுதான் வரும். இவ்வளவுதான், இதுக்குள்ள நீங்க ஒரு வரியை எழுதி ஆகணும். அப்ப காட்டுக்குயிலு பாட்டுக்குள்ள சத்தம் இவ்வளவுதான் போட முடியும். நீங்க டக 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 டகன்னு அது போயிடும். அப்போ சந்தஸ் அப்படிங்கிறது அந்த ஒலியினுடைய குறிப்பு. இந்த ஒலி குறிப்பை எந்த சொற்களால நீங்க கொண்டாந்து போடுவீங்க. இந்த நீளமான ஒரு வரி இருந்தா அதுக்கு இந்த சந்தஸை தூக்கி போட முடியுமா, அதுக்கு வேற ஒரு டியூனை தான் போடணும். அப்ப சந்தஸ்ங்கிறது டியூன், சமயம்ங்கிறது இந்த டியூனுக்கு ஏத்த வரிகள். எந்த வரிக்கு எந்த டியூனை போடணும், எந்த டியூனுக்கு எந்த வரியை போடணும், அந்த பாட்டும் மெட்டும். சந்தஸ்ங்கிறது மெட்டு, சமயம்ங்கிறது பாட்டு. அப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நன்றி ஜாஜா. நன்றி ஜாஜா. கீழே இருக்க சக்திவேல் வந்திருக்காரு மேல வரலாம். சக்தி வந்திருக்காரு. வணக்கம் சக்தி. வணக்கம் ஜாஜா. இந்த புக்ல எனக்கு ஒரு கேள்வி. இந்த பாடல்களுக்கு கீழெல்லாம் அடிவரவுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 10 பாட்டுக்கு அடிவரவு தாவலந்து மண் உடுத்து உணவு தள, இந்த அடிவரவுன்றது எது, இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? புரிஞ்சுதா? என்ன சொன்னீங்க சக்தி, கொஞ்சம் தெரியும். எனக்கு அந்த எந்த வரியை நீங்க கேக்குறீங்க? ஆமா, இப்போ இங்க இந்த 4000 திவ்ய பிரபந்தம் வந்து நான் நீங்க சுஜாதா தேசிகன் படிப்பிச்சதான் வச்சிருக்கேன். அதுல இந்த பாடலுக்கு இந்த 10 பாட்டுக்கு அடிவரவு
அப்படின்னு போட்டு தாவளந்து மண் உழுத்து முனை படவரவு மல்லர் மூட்டவருக்குன்னு ஒரு லைனா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அடிவரவுன்றது என்னது எனக்கு கொஞ்சம் தெரியுங்க, அது சொல்ல முடியுமா? ஓகே ஓகே. அது என்ன தெரியுங்க? அடிவரவுங்கிறது வந்து இப்போ தா வளந்துங்கிறது இந்த இடத்துல முதல் பாட்டுல தா அளந்துன்னு இருக்கு இல்லையா, இது பிரித்து போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து எப்படி வரணும்னா தா வளந்துன்னு தான் எல்லா இதுலயும் வரும், அத ஒரே சொல்லா வரும். இவங்க அதை பிரித்து தா அளந்துன்னு போட்டிருக்காங்க. அத மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன சொல் அப்படி ஒரிஜினல்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதை இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பட அரவுன்னு இவங்க பிரிச்சு சொல்லியிருக்காங்க இல்லையா, பட அரவு உச்சிதன் மேல் பாய்ந்துன்னு, இது வந்து பிரிச்சு சொல்லியிருக்கிறது. ஆனா நீங்க வெண்பாப்படி இதை பார்த்தீங்கன்னா பட அரவுன்னு ரெண்டு சொல்லா அது பிரிக்க கூடாது. பிரிச்சீங்கன்னா வெண்பாவினுடைய தலை தட்டும். ஆகவேதான் இங்க அடிவரவுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, படவரவு அப்படின்னு ஒரே சொல்லா கொடுத்திருப்பாங்க. அந்த படவரவுங்கிறது தான் நீங்க இந்த இலக்கணப்படி அங்க வர வேண்டிய சொல். நாம பொருள் புரிந்து கொள்வதற்காக பட அரவுன்னு பிரிச்சிருக்கோம். அது வெண்பா இலக்கணப்படி அது பொருந்தாது. ஆகவேதான் அடிவரவுல அது பிரிக்கப்படாமல் அது என்னவா இருக்குமோ அதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடிவரவுங்கிறது அந்த குறிப்பு தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப கண்ணார் அப்படின்னா கண் ஆர் அப்படின்னு இருக்கும். அப்ப அது ரெண்டு சொல்லா பிரிஞ்சிரும். அப்படி ரெண்டு சொல் பிரிஞ்சா அது வெண்பால தலை தட்டும். ஆகவே ரெண்டு சொல்லாக பிரியாமல் அது ஒற்றை சொல்லாக வர வேண்டிய இடத்துல கண்ணார் அப்படின்னு வரும். ஸோ கண்ணார்னு வரும். நாம எப்படி அதை பிரிச்சு பொருள் கொள்ளணுமோ அது கண் ஆர் என்று பிரிக்கப்பட்டிருக்கும். ஆகவே நீங்க வாசிக்கும் போது கண்ணார்னு தான் வாசிக்கணும். வெண்பாவுக்கு வந்து அந்த இதே உண்டு, டியூன் உண்டு. அந்த டியூன்ல வாசிக்கும்போது கண் ஆர் அப்படின்னு பிரிக்க கூடாது, கண்ணார்னு தான் சொல்லணும். இது நமக்கு பொருள் புரிவதற்காக பிரிச்சிருக்காங்க. ஆகவே அடிவரவுல அந்த ஒரிஜினல் வேர்டை சரியா அங்க பொருந்த வேண்டிய சொல்ல இங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். ஓகே. ஆனந்த் கிருஷ்ணன் சார், இது ஆனந்த்குமார் சாருக்கு ஏதாவது இருக்கா? முத்துகிருஷ்ணன் சார். நான் இன்னொரு கேள்வி கேட்டுக்கலாமா? கேளுங்க கேளுங்க. கேளுங்க. ஆக்சுவலா இந்த அவையில இதுக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய கேள்விகளை கேட்க ஒரே ஆள் தான். வேணாம், நான் தனியா கேட்டுக்கலாம். நல்லது. இல்ல வேற ஒண்ணும் இல்லம்மா. நைஸ், எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பிளிசிட். வேற யாருக்காவது இருந்ததுன்னா கேளுமா. என் மேல வர்றாங்களா கேளுங்க. ராம்குமார், தியாகராஜன், உஷா, ரவீந்திரன். இல்லாட்டி நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எங்க ஜாஜாவே காணுமே இதுல. இருக்கேன். ஜாலியா இருக்காரு. சரி. சக்தி, என்ன கேள்வி கேளுங்க. கேட்டீங்களா? தனியா வாசிக்கிறேன். கேக்குது. இல்ல, அது ரொம்ப டீவியேட்டடான கேள்வி. அப்புறம் என்ன கேளுங்க, வாழ்க்கை வேணா full ஆ பதிலா ஆன்சர் ஆயிடும். இல்ல, ராஜா வந்து பெரிய மனத்தை பண்ணி சொல்றாரு. அவரை வந்து போன வாட்டியில சேர்ந்து ஒரு கேள்வி கேட்டு வச்சேன். இந்த வாட்டியும் அதே மாதிரி. அப்ப அதை தனியா கேட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. இல்ல பிரபந்தம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அது சம்பந்தப்பட்டது இல்ல. அது கூட வேற ஒண்ணு கேட்டு அந்த காலத்துல அப்படி இருந்தா நம்ம பிரபந்தத்தை எப்படி பார்ப்பாங்கன்ற மாதிரி ஒரு வேற கேள்வி. அது பிரபந்தத்துக்கும் அதுக்கு நேர் தொடர்பு எல்லாம் கிடையாது. சரி கேளுங்களேன், கேள்வியை நாங்க தெரிஞ்சுக்கிறோம், அப்புறமா ஜாஜா தனியா பதில் சொல்றதா இருந்தா. சரி, சொல்லிட்டேன். ஆக்சுவலா எனக்கு ஜாஜா, இப்ப நம்ம அந்த மாதிரி ஆடி இப்ப அது வந்து முடிவே இல்ல. அவன் வந்து முடிவில்லாதவன். அவன் வந்து ஆன்மா வந்து இந்த பொருள் இல்லை, அதனால அதுக்கு பண்பும் கிடையாது, பரமாத்மா.
அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாளைக்கு ஒருவேளை சரியா நம்மலாம் சாகாவரம் அடையிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷம் வாழலாம். நினைவுகள்லாம் வேற உடலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு இமேஜினரியா நமக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. ஆக்சுவலா இப்பயே நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்டெண்டட் லைஃப்ல. இஃப் பாசிபிள் அன்னைக்கு பிரபந்தத்தை நம்ம எப்படி படிப்போம், அன்னைக்கே இதே மாதிரி படிக்கலாம். ஏன்னா அன்னைக்கும் நம்மளுக்கு சாவு இருக்கும். பட் சாவு ரொம்ப தூரத்துல இருக்கும் இல்ல. அப்போ பிரபந்தம் எப்படி பொழுதுபடும் எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஆனா ஆக்சுவலா இதுக்குதான் சொன்னேன், அவர் ரொம்ப நல்லா பொண்ணு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி அது. அது மரணமில்லா வாழ்வு, சிரஞ்சீவித்தனமான வாழ்வுன்னு நம்ம ஒண்ணு எதிர்பார்த்து அதை தருவதற்காகத்தான் இந்த இறைவனதை நம்ம நாடுகிறோம்னு யோசிச்சோம்னா, சொர்க்கம் நமக்கு என்னவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு? துயரமற்ற இன்பங்கள் நிறைந்த உலகாகத்தான் சொர்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீடு வாழ்தல், நீண்ட காலம் வாழ்தல்ங்கிறதுக்காக இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்வதுங்கிறது ஆசை என்ன? ஒருவன் நீண்ட காலம் வாழ்வதற்கு என்ன வேண்டும்? இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்காங்க. யயாதி நீண்ட காலம் வாழ வேண்டியவன். ஆனா அவன் என்ன கேட்கிறான்? இளமையை கேட்கிறான். இளமையோடு நான் இருந்து வாழ வேண்டும் அப்படின்னு வார்த்தையை கேட்கிறான். அப்போ நீங்க இந்த உலகத்துல வாழறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா அனுபவிக்க ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். போகத்தை அனுபவிக்க ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். ஆகவேதான் நமக்கு என்ன சொல்லப்பட்டது? போகம் உனக்கு வேற இடத்துல இருக்கும்டா, இந்த உலகத்துல இருந்து நீ கிளம்புனாலும் உனக்கு வேற இடத்துல கிடைக்கும்னு ஒரு ஒரு கேரண்டி கொடுக்கப்பட்டது நமக்கு. குறைந்தபட்சம் சாகும்போது நிம்மதியா சாவேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த உலக வாழ்க்கையை அந்த கேரண்டிக்கு யாரும் நமக்கு டெஸ்டிமோனி கொடுக்கல. திரும்பி நம்ம தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ திரும்பி ஆமாப்பா சொர்க்கத்தை பார்த்துட்டேன், நல்லாதான் இருக்கு, நீயும் கூட தைரியமா கிளம்பி வரலான்னு யாரும் எந்த தாத்தானும் சொல்லல. அப்போ அந்த பயத்தினாலேயே நாம இருக்கிற இடத்தை விட்டு கிளம்ப பயப்படுறோம். அங்க என்ன இருக்குன்னு தெரியலையே. ஒரு ரூம் இருட்டா இருக்கு, அதுக்குள்ள நம்ம போனதே இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள அந்த ரூம்குள்ள இருட்டா இருக்கு, எப்படி போவோம்? பயப்படுவோம்ல, யோசிப்போம்ல. அப்போ அத மாதிரியான ஒரு யோசனையோட தான் நாம இங்க இருக்கோம். அப்ப இந்த யோசனையின் காரணமாகத்தான் இது நமக்கு தெரிந்த உலகம். ஆகவே இங்கேயே வாழ்க்கையை நீட்டிப்போம்னு நம்ம நீட்டிக்க முயற்சி பண்றோம். இந்த நீட்டிப்பினால் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வுங்கிறது என்ஷூர் பண்ணப்படுமாங்கிறது தான் கேள்வி. நீங்க நீண்ட வாழ்வுன்னு சொல்றது உயிர் உடலில் ஒட்டி இருப்பதை அல்ல, இந்த உடலை கொண்டு இந்த உலகின் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பதைத்தான் நான் உயிர் வாழ்தலாக இந்த இடத்துல மீன் பண்றேன். அதைத்தான் இங்க எல்லாரும் விரும்புறாங்க. நீங்க நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு என்ன ஆப்ஷன் வேணாலும் செய்யலாம். ஆனா உயிர் வாழும் காலந்தோறும் மகிழ்ச்சியோடும் துயரங்களற்றும் உடலின் எந்த குறைகள் இல்லாமலும் முதுமை அடையாமலும் உலகினுடைய எந்த செயல்பாடுகளால் நான் துயர் உறாத வகையிலும் வாழ்வதற்கு என்ன கேரண்டி இருக்கு? உடலோடு உயிர் ஒட்டி இருப்பதற்கான கேரண்டியை உங்க சயின்ஸ் கண்டுபிடிக்கலாம். நிச்சயமா நம்ம முன்னால அந்த காலத்துல 40-50 வயதுங்கிறதே கிட்டத்தட்ட எட்ஜ் ஆஃப் த லைஃப். இப்ப 50ல தான் இளமை, வேறு இளமை ஆரம்பிக்குது. 70 வயசுக்கு மேலதான் நீங்க கொஞ்சம் வயசாயிருச்சுங்கிற ஃபீலுக்கே இன்னைக்கு வரீங்க. மாத்திரைகளின் உதவியோட நீங்க பெரும் துயர்மிக்க வியாதிகளை எல்லாம், உயிர் கொள்ளும் வியாதிகளை எல்லாம் நீங்க தாண்டி வந்துட்டீங்க. ஆனா அது உயிர் வாழ்தல் மட்டும்தான், வாழ்தல் அல்ல. உயிர் உடலோடு ஒட்டி இருத்தல், உயிர் வாழுதல். உடல் வாழுவதுதான் நாம விருப்பப்படுவது, உயிர் வாழ்வதை அல்ல. ஆகவேதான் அந்த டிஃபரன்ஸ் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. உயிர் வாழ்தல்னு சொல்றது சர்வைவிங், ஜஸ்ட் சர்வைவிங். உடல் மகிழ்ந்து வாழ்வதைத்தான் நாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுதான் திரும்ப திரும்ப இங்க மேல மேல என்ன உணர்த்தப்படுகிறது? உடல் நித்தியம் அல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. எவ்வளவுதான் செஞ்சாலும் நாம வாழ்நாளை நீட்டிக்க முடியுமே தவிர வாழ்நாளை நீங்க நிரந்தரமாக்க முடியாது. அதற்கு நீங்க
தி 100 அப்படின்னு ஒரு ஓடிடி சீரீஸ் இருக்கு. 100 அதுக்கு பேரு 100ன்னு பேரு. அதுல இந்த மாதிரி வெறும் இந்த பிரெயின்ல ஒரு சிப்பு வச்சு அவங்களுடைய ஒவ்வொரு பிறவியும் அதுக்குள்ள வச்சுக்கிட்டே வருவாங்க. அது அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அத கடைசியா ஏன் வந்து அவ அந்த ஹீரோயின் வேண்டான்னு சொல்லுவாங்கிறது, அதை செய்த மெஷினை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மெஷின் தான் அதை செய்யும். அதை கடைசியா அவ எப்படி தோக்கடிப்பாங்கிறது தான் கதையே. ஏன் அப்படின்னு இது கிட்டத்தட்ட அதுதான் பேசியிருக்கோம். ஆகவே இந்த நினைவுகளின் அடுக்குங்கிறது வந்து ஒருவருக்கு மகிழ்ச்சியை தராது. நினைவுகளின் அடுக்கு உங்கள்கிட்ட இருக்குமே தவிர நீங்க விரும்புவது மகிழ்ந்திருக்கும் ஃபியூச்சரை தான். அப்ப பாஸ்ட் உங்கள்கிட்ட வந்து நினைவுகளால கொடுக்கப்பட்டதால் நினைவுகளை சேர்த்து உங்கள்கிட்ட நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமா? அந்த நினைவுகளை அசை போடுவதற்கு தான் நீங்க இருக்கீங்களா? இல்ல. இப்ப என்னால செய்ய முடியாததுனால ஏன் குழந்தைகளுக்கு பாஸ்ட பத்தின நோஸ்டாலஜியா கிடையாது? இளைஞர்களுக்கு ஏன் நோஸ்டாலஜியா பிடிக்காது? நோஸ்டாலஜியா வாசிக்கிறவன் பூரா ஏன் 40 வயசுக்கு மேல இருக்கிறவனா இருக்கான், அதை விரும்பக்கூடியவனா இருக்கான்? ஏன்னா அவனுக்கு இனி ஃபியூச்சர்னு ஒண்ணு இதை திரும்ப அனுபவிக்க முடியாது. இளமையில இருக்கிற ஒருத்தனுக்கு இதை அனுபவிக்க முடியும்னு தெரியும். ஆகவே அவன் வந்து நோஸ்டாலஜியா பத்தி கவலைப்பட மாட்டான். நீங்க நீங்க படிச்சு ரசிக்கிறதெல்லாம் நான் செஞ்சு ரசிப்பேன்பா. நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ஐயா, ஆகவே நான் படிச்சு ரசிக்கிறேன்னு இவன் உட்கார்ந்துருப்பான். இந்த டிஃபரன்ஸ் தான். ஆகவே நினைவுகளின் அடுக்கு ஒருத்தன்ட்ட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமானால் அவன் சிரஞ்சீவி தன்மை உடையவனானா இல்லை, மகிழ்ந்து வாழ்பவன் தான். அதான் கேள்வி. மகிழ்ந்து வாழ்வது, நான் விருப்பப்படும் மகிழ்ந்து வாழ்வது உடலால் இன்பங்களை அனுபவிப்பது, அது பாசிபிளா? இந்த கேள்வியெல்லாம் வச்சுதான் நம்ம இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆன்மாவிற்கு இந்த சிக்கல் இல்லைன்னு சொல்லித்தான் நம்ம ஆன்மாவை பிரிக்கிறோம். ஆக இது தத்துவார்த்த ரீதியாக போகக்கூடியது. என்ன உடலின் இதை நீட்டித்தாலும் நீங்க வாழ்நாளை தான் நீட்டிக்க முடியும். என்ன வாழ்நாள் நீட்டிச்சாலும் சிரஞ்சீவியாக முடியாது. அது அதனுடைய இயல்பு, லிமிட் நமக்கு தெரியும். ஒரு காலத்தில் அது எப்படியும் அழியும். முடிவுன்னு ஒண்ணு இருக்கிறது தெரிஞ்சிட்டாலே நாம அதை நோக்கிய பதட்டத்துல எப்போதும் இருப்போம். முடிவு உண்டு. இன்று வாழ்தல் நின்று வாழ்தல் அப்படின்னு ஒரு வார்த்தையை தொண்டரடிப்படியாள் இவர் போட்டிருக்காரு. தொண்டரடிப்படியாழ்வாரா இல்லைன்னா திருமழிசை ஆழ்வாரா? திருமழிசை ஆழ்வார் தான் நினைக்கிறேன். இன்று சாதல் நின்று சாதல். இன்னைக்கு சாவ போற, இல்ல கொஞ்சம் நின்று சாவ போற, கொஞ்ச நாள் கழிச்சு சாவ போற, எவ்வளவு நாளைக்கு நீ இருந்துருவ? மாமலை மொக்குளின்னு நம்மாழ்வார் வார்த்தை. மழை பெய்யும் போது வரக்கூடிய குமிழி மாதிரி தான் வாழ்க்கை. அப்படித்தான் எல்லா வாழ்க்கையும் முடிஞ்சு போயிருக்கே தவிர எந்த வாழ்க்கையும் தோன்றிய நாள் முதல் இன்று வரைக்கும் இருக்குன்னு கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப முடிவுன்னு ஒண்ணு உண்டு. முடிவை நீங்க தள்ளி போடலாம், ஆனா முடிவுன்னு ஒண்ணு உண்டு. அப்படி முடிவுன்னு ஒண்ணு உண்டுங்கிறது தெரியும் வரையில, அதை மாற்ற முடியாத வரையில பிரபந்தம் பொருள் கொள்ளும், எல்லா பக்தி இலக்கியங்களும் பொருள் கொள்ளும். தேங்க்ஸ் ஜாஜா. வெற்றி சார் எதுவும் இருக்கா? நைஸ் ராஜா, நைஸ். ஆமா, ஒரு சின்ன தேங்க்யூ ராஜா. கிளாரிஃபிகேஷன். இது வெற்றி வந்திருக்காரு. மடவரல், இது கேள்விப்படாத பேரா இருக்கு. இது ஒரே சொல்லுதானா மடவரல்ன்றது? ஆமா, மடவரல் மங்கைங்கிறது அங்க இருக்கிற தாயார் பேரே அதான். மட அப்படின்னா அழகிய அப்படின்னு அர்த்தம். அது ஒரு அப்பாவித்தனமான அழகு, நெய்வ் பியூட்டி. ஒரு ஒரு அப்பாவித்தனமிக்க இன்னசென்ஸ் மிக்க அழகு தான் மட அப்படின்னு அர்த்தம். மடவரல் அப்படிங்கிறது அழகிய அப்பாவியான அழகு அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது மடவரல் மங்கை. எந்த கல்மிஷமும் இல்லாத, இந்த இடத்துல எப்படி சொல்லணும்னா எந்த தோஷமுமற்ற அழகு, எந்த குறைமற்ற அழகுங்கிற பொருள்ல அது வருது, மடவரல் மங்கை. தேங்க்ஸ் ஜாஜா. நண்பர்களுக்கு கேள்விகள் எல்லாம் முடிச்சுக்கலாமா? முத்துகிருஷ்ணன் சார் ஏதோ பேச வந்தீங்க. ஒண்ணும் இல்லம்மா, நான் தான் சொன்னாங்க முடிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லாட்டி முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஜாஜா. சரி, நன்றி. நண்பர்களுக்கு நன்றி, பொறுமையோட கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம். நன்றி.